அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு விதமான வணக்கங்களை புரிவதற்கான அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அப்படி வழங்கப்பட்டிருக்கின்ற அமல்களிலேயே குறிப்பிட்ட சில மாதங்களிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வணக்கங்களை புரிவதற்கான நாட்களையும் நமக்கு தந்திருக்கிறது. புனிதமிக்க 4 மாதங்களில் உள்ள ஒரு மாதம்தான் நாம் அடைந்திருக்கின்ற இந்த துல்ஹஜ் எனும் மாதம். இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளையும் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏராளமான நற்கூறிகளும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் உணராதவர்களாகத்தான் இன்றளவும் நாம் கடந்து விட்டு போகின்றோம். இந்த முஸ்லிம் சமுதாயம் ரமலான் மாதம் மட்டும்தான் சிறந்த சிறப்பிற்குரிய மாதம் என்று அறிந்து வைத்திருக்கிறார்களே தவிர, துல்ஹஜ் மாதம் எந்த அளவுக்கு புனிதமானது, எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை மறந்தவர்களாக, அதை பற்றிய செய்திகள் தெரிந்து கொள்ளாத ஒரு நிலையில்தான் இன்றைய சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களில் அது யாராக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது குர்ஆன் ஹதீஸ் அல்லாத மற்ற விஷயங்களை ஏற்று அது மார்க்கம் என்று அதன் வழியில் நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை செய்யாதவர்களாகத்தான் இன்றைய நாள் நாம் இருக்கிறோம். எந்த அளவுக்கு இதனுடைய சிறப்புகளை இஸ்லாம் சொல்கிறது என்றால், அதை நாம் அறிந்து விட்டோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் செய்வதற்கு, அமல்கள் அதிகப்படுத்துவதற்கு நாம் விரும்புபவர்களாக இருப்போம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅத்திகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நார். அல்லாஹ் மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். அப்படி மனிதர்களை விடுதலை செய்யக்கூடிய மற்ற நாட்களை விட இந்த அரஃபா எனும் நாளில்தான் அதிகமான மனிதர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான். எந்த மாதம் அது? துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த அரஃபா என்ற நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான். மற்ற நாட்களிலும் அல்லாஹ் வழங்குகின்றான். ஆனால் மற்ற நாட்களில் வழங்குவதை விட இந்த நாட்களில் தான் அதிகப்படியான மனிதர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான் என்ற தகவலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி முஸ்லிம்ல 2623வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. அப்போ எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கும். இது முஹர்ரம் மாதத்திற்கான சிறப்பு இல்லை, ரஜப்ல வழங்கப்பட்ட சிறப்பு கிடையாது, ரம்லான்ல கூட இந்த சிறப்பு இல்லை. ஆனால் துல்ஹஜ் என்ற இந்த மாதத்திலே
அல்லாஹ் அவ்வளோ சிறப்புகளை இந்த மாதத்திற்கு வழங்கி இருக்கிறான். அதில் இன்னொரு சிறப்பம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல் அமலு ஃபி ஐயாமில் அஷ்ரி அஃதலு மினல் அமலி ஃபி ஹாதிஹி. இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 to 10 வரைக்குமான இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் மற்ற எந்த நாட்களில் நீங்கள் செய்தாலும் அதற்கு ஈடாகாது, சமமாகாது. நீங்க ரம்லான்ல கூட அல்லாஹ் சொல்லலை. நாம கடைசி இரவுல 10 நாட்களில் ரம்லானுடைய ஒற்றைப்படை இரவுகள்ல கூட நம்ம செய்யறோம். அதுல மட்டும்தான் நம்ம அமல்கள் செய்யறோம். தொழுறோம், முழிச்சிட்டு இருக்கிறோம், குர்ஆனை ஓதுறோம், திக்ர் செய்யறோம். நன்மைகள் செய்வதற்கான அனைத்து விதமான வாசல்களை திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலநிலை நமக்கு ரமலான் மட்டும்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ் பிறை 1 to 10 வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே, வேறு எந்த நாட்களில் நீங்கள் செஞ்சாலும் இந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்காது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், வலல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடவா சிறந்த அமல் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிற பொழுது, ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போரிடுவதை விட இந்த 10 நாட்களில் நீங்கள் அமல் செய்வது ஆகச் சிறந்தது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்கள் மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கின்றான், எதிர்பார்க்கின்றான். நபித்தோழர் கேட்கிற பொழுது, ஜிஹாதை விடவா? ஆம், ஜிஹாதை விடதான். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை விளக்குகிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தால் தன்னுடைய உயிரோடு அவன் திரும்பி வராதவனாக ஷஹீத் ஆனவனை தவிர மற்ற எவனும் இந்த நன்மைகள் அடைய முடியாது. ஜிஹாதை விட சிறந்ததுதான். ஆனால் ஒருவர் ஜிஹாதுக்கு போய் ஷஹீத் ஆகிவிட்டார் என்றால் அவருக்கு ஈக்குவலெல்லாம் வராது. ஷஹீது வேற, நீங்க வேற என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த துல்ஹஜ் தான் நாம இருக்கிறோம். திங்கட்கிழமை பிறை 1 ஆரம்பமானது. இன்று பிறை 4. 4 நாட்களை ஒன்றும் செய்யாதவர்களாக, எந்த அமலிலும் ஈடுபடாதவர்களாக நாம் 4 நாட்களை வீணாக்கி விட்டோம். அடுத்த வருடம் கிடைக்குமா? ரமலானை வீணாக்கியவர்கள் இந்த நாட்களை, இந்த 10 நாட்களை பயன்படுத்தியிருக்கலாம். ரமலானை செய்வதற்கு ஆசைப்பட்டோம், விருப்பம் இருந்தது, ஆனால் செய்வதற்கு வாய்ப்பும் இல்லை, நேரம் இல்லை என்று கடந்து விட்டவர்கள் ஏராளமானவர்கள். அவர்களுக்கும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறை 1 பிறை 10 வரைக்குமான நேரம் இருக்கிறது. பயன்படுத்தணுமா? எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ரமலான் கூட அல்லாஹ் சொல்லலை. நாம் செய்யக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளை குறித்தும் அல்லாஹ் சொல்லலை. நபிகளார் அதற்கெல்லாம் சிறப்புகள் சொல்லவில்லை. இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் உங்களுக்கான சிறப்பானது என்று மார்க்கம் சொல்கிறது. யோசித்து பாருங்கள், நாம் ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ்ஜை கடந்து விட்டு தான் போகின்றோம். துல்ஹஜ் மாதத்தை அப்படியே மற்ற மாதங்களை போல அப்படியே லேசாக கடந்து விட்டு தான் போகின்றோம். அமல்கள் என்றால் எந்த அமல்? இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிற அனைத்து விதமான அமல்களையும் இந்த நாட்களில் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதுதான் செய்யணும், நோன்பு வைக்கணும், தொழுகை எல்லாம் அல்லாஹ் சொல்லல, திக்ர் சொல்லல, பாவ மன்னிப்பு சொல்லல என்று குறிப்பிட்ட அமல்களை சொல்லாமல் ஒட்டுமொத்த அமல்களையும் இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்தால் மற்ற நாட்களில் செய்வதை விட உங்களுக்கு சிறப்பானது, மிகவும் உங்களுக்கு மற்ற நாட்களில் செய்வதை விட கிடைக்கக்கூடிய கூலியை விட, நன்மதிப்பை விட அல்லாஹ் இதில் வழங்குகின்றான். நாம் எதையும் செய்யாத ஒரு நிலையில் கடந்து விட்டிருக்கிறோம். தொழுதிருக்கலாம் இந்த நாட்களில், கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த நாட்களில் அல்லாஹ்விற்காக வேண்டி 5 நேர தொழுகை நாம் தொழுதிருக்கலாம். ரம்லான்ல தொழுதோமே,
யாரும் நம்மை அழைக்காத நேரத்தில் 5 நேர தொழுகைக்காக முதல் வரிசையில் நின்றோமே, இகாமத்துக்காக 5 மணி நேரங்கள் 1 மணி நேரம் இருந்தாலும் ஜமாத்துக்காக வேண்டி பள்ளியில் காத்து கிடந்தோமே, அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தந்திருக்கிறானே. அந்த தொழுகை இன்றைக்கு நம்மிடத்தில் சரியானதாக இருக்கிறதா? 5 நேர தொழுகை தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று உங்களே நீங்கள் கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள். என்னுடைய ஃபஜர் தொழுகை என்ன ஆனது? மற்ற தொழுகைகளுடைய கவனம் என்ன ஆனது? என்னுடைய ஈடுபாடு எங்கே போனது? ரம்லான்ல இருந்த ஈடுபாடு, ரம்லான்ல தொழுத தொழுகை எல்லாம் இன்றைக்கு காணாமல் ஆக்கிவிட்டு எந்த நன்மையும் ஈடுபடாதவர்களாக மௌனியாக அமைதியாக கடந்து விட்டு போகின்றோம். சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களையும் கூட, இந்த நாட்களில் நீங்கள் தொழுது இருந்தால், உபரியான இரவு நேர தொழுகையை நீங்கள் அதை தொழுதிருந்தால், குர்ஆனை ஓதிருந்தால், விக்ருகளை செய்திருந்தால், பாவ மன்னிப்பை தேடியிருந்தால், எத்தனை எத்தனை வாய்ப்புகள், எத்தனை நாட்கள் நாம் கடந்து விட்டோம். இன்றைக்கு நமக்கு அது தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். ரம்லான் தான், ரம்லான்ல தொழுறது, இரவு எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறது, ஒற்றைப்படையில் நாம தொழுறது, இதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதற்கெல்லாம் வழங்காத ஒரு சிறப்பை இந்த ஜுல்ஹஜ்ஜுடைய முதல் பிறையிலிருந்து 10 வரைக்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே. ஒரு வாய்ப்பு தானே, ஒரு பரிசு தானே அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான். எப்ப உங்களுக்காக அள்ளி தருகின்றேன் ஆஃபரை வழங்கி இருக்கிறான். 10 நாட்களில் நீங்க செஞ்சுக்கோங்க. ரமலானை தவறியவர்கள், தொழாதவர்கள், நோம்பை நோக்காதவர்கள் இந்த 9 நாள் நோம்பு நோட்டிருக்கலாமே, குர்ஆனை ஓதி இருக்கலாமே, பாவ மன்னிப்பை தேடி இருக்கலாமே. அவ்வளவு சிறப்புகளை இஸ்லாம் சொல்லி இருக்க இன்றைக்கு அதை செய்வதற்கு ஒரு ஆள் கூட நம்மளில் இல்லை. சாதாரண நம்ம தொழுகைக்கு வருகிற பொழுது 5 நேர தொழுகை, மற்ற தொழுகை, ஒரு சிறிது நேரம் உட்கார்ந்து அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நமக்கான பிரார்த்தனை, இது எதுவுமே இல்லை. அப்போ இன்றைக்கு நம்ம சர்வசாதாரணமாக மற்றவர்களைப் போல இந்த நாட்களையும் நாம் கடந்து விட்டு போகின்றோம். 4 நாள் கடந்து விட்டது, இனி வரக்கூடிய 6 நாட்கள் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், மறந்து விடாதீங்க. நம்மளுடைய மறுமையினுடைய சேமிப்பாக தான், நாம் இறந்த பிறகு நமக்காக வருபவைதான், அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மதிப்பை பெற்றுத் தருகின்ற நன்மைதான். அதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய 6 நாட்கள் நாம் வீணாக்க மாட்டோம். இது துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள். அதே மாதிரி அல்லாஹ் இந்த மாதத்திற்கு வழங்கி இருக்கின்ற ஒரு குடும்பம் செய்த தியாகத்தினுடைய அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிற அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், ஒட்டுமொத்த அவர்களுடைய குடும்பம், அவரை நம்பியவர்கள் செய்த ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் ஏராளமான நன்மைகளை நமக்கு வணக்கமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மாதத்தில் ஹஜ் செய்வது, அதே மாதிரி குர்பானியை கொடுப்பது, இப்படி ஏராளமான வணக்கங்களை நம்மளுடைய நன்மைகளுக்காக இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதில் நாம் துல்ஹஜ் 10வது நாள், அதாவது பெருநாள், அந்த நாளில் நம்ம குர்பானி கொடுப்போம். இந்த குர்பானியினுடைய சட்ட திட்டங்களையும் நாம் வழங்கி வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு சமூகத்தில் குர்பானி என்ற பெயரால் ஏராளமான பிதாத்துகள், புதுமைகள் நுழைந்திருக்கிறது. முதல்ல குர்பானி எதற்காக, யாருக்காக அல்லாஹ் வழங்கியிருந்தான், எப்போ இது ஆரம்பமானது, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று நாம் தெரிந்து கொண்டால் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான புதுமைகளில் இருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளலாம். இது இஸ்லாம் காட்டித்தரல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்பானி கொடுக்கிற பொழுது இப்படியெல்லாம் நடந்து கொள்ளவில்லை என்ற தெளிவுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் விஷயமாக அல்லாஹ் இந்த குர்பானி குறித்து தகவல்களை சொல்கிற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு குழந்தையை கேட்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான நல் ஒழுக்கமுள்ள குழந்தையை எனக்கு தான். குழந்தை கேட்கக்கூடியவர்கள் எப்படி கேட்க வேண்டும் என்ற தகவலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது. நிறைய பேர் குழந்தை வரம் கேட்போம்,
எனக்கு குழந்தை பாக்கியத்தை தான், ஆண் குழந்தை தான், பெண் குழந்தை தான் கேட்போம். எப்படி கேட்க மாட்டோம்? சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள குழந்தையத்தான் என்று கேட்க மாட்டோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான ஒரு வாரிசை தா என்று கேட்கிறார்கள். இது குர்ஆனுடைய 37வது சூறாவில் 100லிருந்து 111 வசனம் வரைக்கும் அந்த தகவல்களை அல்லாஹ் சொல்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் அவர் கேட்ட அந்த துவாவிற்கு பதில் அளிக்கின்றான். ஃபபஷ்ஷரனாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்பு தன்மை மிக்க வாரிசை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வாரிசாக தருகின்றான். எப்பேருள்ள சகிப்பு தன்மை மிக்கவர்களாக, எதையும் தாங்கிக் கொள்கின்ற ஒரு சகிப்புத்தன்மை மிகுந்தவர்களாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றான். உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்க இருக்கிறது என்ற செய்தி. அப்படி பிறந்த பிறகு ஃபலம்மா பலக மஅஹு ஸாய, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உழைக்கின்ற ஒரு பருவத்தை அடைகிற பொழுது, ஒரு வாலிபனாக இருக்கிற நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவை காண்கிறார்கள். எந்த மாதிரி கனவை? அந்த குர்ஆனுடைய 37வது சூறாவில் 101வது வசனம் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, யா புனைய, என் அருமை மகனை, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, நான் நேற்று ஒரு தினம் ஒரு கனவை கண்டேன். அந்த கனவு எத்தகையது என்றால், உங்களை அறுப்பதை போன்று ஒரு கனவை காண்கிறேன், பார்த்தேன் என்று சொல்கிறார். ஃபந்தூர் மாதா தரா, நீங்கள் என்ன கருதுகின்றீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க என்று கேட்கிற பொழுது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அபதி இஃப்அல் மா துமர், என் அருமை தந்தையே, நீங்கள் என்ன கனவை பார்த்தீர்களோ அதை நீங்கள் செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமைசாலிகளில் ஒருவனாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற தகவலை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்பொழுது அல்லாஹ் மீண்டும் அழைக்கின்றான். ஃபலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில் ஜபீன், இருவரும் அடிபணிந்து அறுப்பதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் அழைக்கின்றான். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே கது சத்தக்த ருயா, நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இது மகத்தான சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். சாதாரண சோதனை கிடையாது. மகனையை அறுக்க துணிந்த ஒரு சம்பவம் என்றால், பெற்றெடுத்த தள்ளாதவர் வயதிலே அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க துணிந்துட்டார், அறுப்பதற்காக தயார். இந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், மகத்தான மிக பிரம்மாண்டமான சோதனை இது. நமக்கு வரக்கூடிய சோதனை எல்லாம் ஒன்றுமே பேச முடியாது, நிற்காது. அவ்வளோ அந்த மகத்தான சோதனை நிகழ்த்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வஃபதைனாஹு பிதுபிஹின் அதீம், பெரிய பலிப்பிராணியை அவர்களுக்கு நாம் பகரமாக்கினோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு பிராணியை தருகின்றான். இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை அறுக்கிறாங்க. இதுதான் குர்பானினுடைய வரலாற்றினுடைய பின்னணி. இது நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் யாருக்கு வசதி இருக்கிறதோ, வசதி உள்ளவங்க, அது கொடுக்க தகுதி உடையவங்க, ஒரு பங்கை கொடுக்கக்கூடியவங்க, அல்லது ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால், ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால், அல்லது ஒரு ஆடு தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் அவர்களெல்லாம் கொடுக்கலாம். கடன் வாங்கியோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதுதான் குர்பானியினுடைய சட்டம். ஆனால் இன்றைக்கு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் எவ்வளோ புதுமைகள் புகுத்திருக்கிறார்கள் என்றால், நம்மளுடைய சமூகத்தில், நம்மளுடைய ஊரில் குர்பானி என்று சொல்கிறாங்க. குர்பானி கொடுக்க போகிறேன், ஒரு ஆடோ மாடோ அல்லது ஏதாவது 2 ஆடோ அல்லது ஒரு மாட்டு முழுமையோ அல்லது மாட்டில் ஏதோ ஒரு பங்கு கொடுக்கக்கூடியவர்கள், இது குர்பானியும் கொடுக்குறேன், ஹக்கீக்காவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டில் மாட்டில் ஹக்கீக்காவுக்கும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நியத்தின செய்கிறாங்க. குர்பானியை கொடுக்குற, ஹக்கீக்காவும் கொடுக்குறேன்னு. இப்போ நாங்கள் அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்களா, ஹக்கீக்கா கொடுக்குறீங்களா? எதற்கு நீங்கள் நீயே செஞ்சுருக்கீங்க?
ஒரே ஒரு விஷயத்தை ஒரு நியத் தான் செய்ய முடியும். நான் ஜும்மாவை தொழ போகிறேன்னால் ஜும்மா தான் தொழ முடியும். ஜும்மாவும் தொழுறேன், அதற்கு பிறகு அசரும் தொழுறேன் என்றால் எது நியத்து? ஜும்மாவுக்காக நீங்கள் நியத் செஞ்சீங்களா? அசருக்கு நியத் செஞ்சீங்களா? குர்பானி கொடுக்க வேண்டும் என்று பிராணியை வாங்கினீர்களா அல்லது ஹக்கீகாக்கு என்று வாங்கினீங்களா? முதல்ல இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு ஒரு ஃபேஷனாகி விட்டது. ஹக்கீகா என்பது எப்போ கொடுக்கணும்? குழந்தை பிறந்த 7வது நாள். சக்தி இருந்தால் தான் எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லலை. உங்களுக்கு சக்தி இருக்கா 7வது நாள்ல? ஆணாக இருந்தால் 2 கொடுங்க, பெண்ணாக இருந்தால் 1 கொடுங்க. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹக்கீகாவுடைய சட்டம். இது எங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஹக்கீகாவும் கொடுக்குறேன். சில பேர் அதில் வீட்டினுடைய கர்ப்பராணியும் கூட ஹக்கீகா குர்பானியோட வீட்டை கட்டியிருந்தால் அதோடு சேர்த்து செலவுகளை மிச்சம் செய்கிறாங்க. நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க? அல்லாஹ்விற்காகவா அல்லது உலகத்தினுடைய ஆதாயத்திற்காகவா? இதை பார்க்கக்கூடிய ஆலிம்கள், எந்த ஒரு இமாமும், எந்த ஜமாத்தை சார்ந்த உலமாக்களும் இது செய்வது தவறு. குர்பானினா குர்பானி மட்டும் தான் கொடுக்கணும். ஹக்கீகானா அது 7வது நாள் மட்டும் தான் கொடுக்கணும். ஹக்கீகாவுக்கு என்ன நியத்து? அது செல்லாது. ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருக்க வேண்டியதானே? அப்பொழுதான குர்பானியுடைய சட்டம் வந்தது. நினைச்சார்களா? ஹக்கீகாவும் கொடுத்துடலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி, குர்பானியும் கொடுத்துட நினைத்தார்களா? இல்ல. இந்த ஒரு தவறுகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இறைவனுக்காக செய்ய வேண்டிய இந்த வணக்கத்தை குர்பானி என்ற பெயரில் ஹக்கீகாவை நுழைத்து விட்டு வீடு கர்ப்பனாரிக்காக வேண்டி இது ஒரு பக்கம் புதுமை விஷயங்கள் செய்கிறார்கள். இன்னொரு புதுமை என்ன? இறந்தவர்களுக்காக குர்பானியா? குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பனாரோ தாயோ சகோதரனோ சகோதரியோ யாரோ இறந்து போயிருப்பாங்க, அவங்களுடைய பேரில் கூட குர்பானி கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இந்த சமூகத்தில். இறந்தவர்களுக்காக குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதா? முதல்ல இறந்தவருடைய நன்மையில் அது போய் சேருமா? இறந்து விட்ட ஒருவனுக்கு எது சேரும் எது சேரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிற பொழுது, ஒருவர் இறந்து விட்டால் என்றால் அவருக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மைக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. 3 விஷயங்களை தவிர. நிலையான சதகத்துல் ஜாரியா இறந்தவருக்கு தொடரும், கிடைக்கும். பயனுள்ள கல்வியாக இருந்தால் இறந்தவருக்கு கிடைக்கும். அவருக்காக அவர் விட்டு சென்ற சாலியான குழந்தைகள் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியது, அந்த இறந்தவருக்கு நன்மை கிடைக்கும். இந்த 3ஐ தவிர நீங்கள் குர்பானை கொடுத்தாலும் ஃபாத்தியா எல்லா இளவும் இதில் தான் வருகிறது. இதன் பேரில் தான் ஃபாத்தியா ஓதுறாங்க, இதன் பேரில் தான் குர்ஆனை ஓதுறாங்க, இதன் பேரில் தான் குர்பானியை கொடுக்குறாங்க. அப்போது இஸ்லாம் குர்பானி கொடுப்பதற்கு குர்பானி மட்டும்தான் கொடுக்க வேண்டுமே தவிர அதில் இது சேர்க்கிறது அது சேர்க்கிறது கிடையாது. இது ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், குர்பானி சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை இஸ்லாம் சொல்கிற பொழுது, ஆடாக இருந்தால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு மாடாக இருந்தால் ஒரு மாட்டின் 7 பேர் என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். 7 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம். ஒட்டகம் 7 + 10 பேர் சேர்ந்து ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். இப்படி கொடுக்கக்கூடிய இந்த சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய ஏராளமான முஸ்லிம் சகோதரர்கள் அந்த 7 பேருடைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அறுப்பதற்கு முன்னால் யாசின், மூசா, ஈசா, முகம்மது, அகமதுன்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுப்பாங்க. இது யார் காட்டி தந்த வழிமுறை? 7 பேர் நீங்கள் குர்பானியோடைய நியத்தாக இருந்தால் அதுவே போதுமானது. அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த மாட்டில் ஒரு பங்கை நான் கொடுக்குறேன், இந்த நியத், இந்த எண்ணம் போதும். அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு மாட்டை நான் குர்பானி கொடுக்க போகிறேன், இந்த நியத், இந்த எண்ணம் போதுமானது. அல்லாஹ்விற்காக வேண்டி என் குடும்பத்திற்காக வேண்டி ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க போகிறேன், இந்த எண்ணம், இந்த நியத் இருந்தால் போதுமானது. அறுக்கும் பொழுது யாசின், மூசா, அஹமத், இஹமத் சொல்லிட்டு அறுக்கிறதா இருந்தால் இது யார் காட்டி தந்திருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கணும். ஏன் குர்பானி சட்டம் அருளப்படுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கணும். ஒரு பலிப்பிராணியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பிய அல்லாஹ், உங்களுடைய மகன்களுடைய மனைவருடைய பேரை சொல்லி நீங்க அருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லுங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரை சொல்லுங்க, ஹாஜராமா அவர்களுடைய பேரை சொல்லி அருங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? அப்போ தவறான முன் உதாரணமாக பேர்களை சொல்லி அறுக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு புதுமையான பிதாத்தான விஷயம் என்பதை இந்த முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய அமல்களை இது மாதிரியான புதுமைகளை நுழைத்து
ஒரு நல்ல அமலை நீங்கள் நாசமாக்கி விடாதீர்கள். அதே நேரத்தில் இன்னொரு புதுமை என்னவென்றால், குர்பானை பிராணி அறுக்கிற பொழுது குடும்பத்தார் எல்லாம் முன்னாடி நிற்கணும், மனைவி இருக்கணும், பிள்ளை இருக்கணும், எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பழக்கம் இருக்குது. இதையும் இஸ்லாம் காட்டித்தரல. குர்பானி பிராணி அறுக்கிற பொழுது விரும்பியவர்கள் இருக்கலாம், குடும்பத்தார்கள் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அவங்க வந்தாதான் ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்கள், பிள்ளை, மனைவி, மக்கள் எல்லாத்தையும் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் அறுக்கணும். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தரல. அப்போ இது மாதிரியான விஷயங்கள், பேரை சொல்வது, பேரை படித்து தான் அறுப்பது என்பது அது இஸ்லாம் காட்டித்தரவில்லை. அந்த பேரில் ரேஷன் கார்டில் சேர்த்திருந்தால் ஒரு 10 கிலோ அரிசி அதிகமாக அரசாங்கம் வழங்கி இருக்கும். இதில் மும்முரம் இல்லை. எத்தனையோ பேருக்கு ஆதார் கார்டில் பேர் இல்லை, அதில் போய் சேர்த்துங்க. ரேஷன் கார்டில் பேர் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதில் உங்களுடைய பிள்ளை, மனைவியோட பேர் சேர்த்து விடுங்க. அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய மானியமாவது கிடைக்கட்டும். அதிலெல்லாம் கவனம் இல்லை. எதில் மார்க்கம் காட்டவில்லையோ, எதில் இஸ்லாம் சொல்லவில்லையோ அது மாதிரியான விஷயங்கள், பேரை சொல்வது, அறுப்பது, குடும்பத்தார் இருக்கணும் என்பதையெல்லாம் இன்றைக்கு கட்டுக்கதைகளாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி, குர்பானி பிராணி அறுக்கிற பொழுது ஏன் தெரியுமா அழைக்கிறாங்க? அதனுடைய பிராணியுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்த உடனே ஒட்டுமொத்த பாவம் போயிடுமா. ஒரு சொட்டு ரத்தம், அந்த குர்பானி அறுக்கக்கூடிய பிராணியுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்த உடனேயே பாவங்கள் எல்லாம் போய்விடுமா? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இல்லை. அதனுடைய மாமிசம், அதனுடைய ரத்தம் 70 மடங்களாக நாளைக்கு மறுமையில் அதிகப்படுத்தி மீசான் தராசுவில் வைக்கப்பட்டு உங்களுடைய நன்மைகள் அதிகப்படுத்தப்படும் என்ற தகவல் பைஹக்கி என்ற நூலில் இருக்கிறது. அந்த பைஹக்கி இமாமே சொல்லிட்டார், இது பலகீனமான செய்தி, இதனுடைய அறிவிப்பாளர் பலகீனமானவர் என்று பைஹக்கி இமாமே பதிவு செய்து விட்டார். இதுவும் இன்றைக்கு பார்க்குறாங்க. அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய ரத்தம் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அது 70 மடங்களாக அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்தி அது மீசான் தராசுல் வைக்கப்பட்டு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற தகவல் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி என்பது அது கொடுக்கிற பொழுது பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் இந்த துவாவை மட்டும் சொல்லி தான் அறுக்க வேண்டும். பேர்களையோ அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அத்தகைய தூய்மையான வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.